நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 33, 34வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கிறோம். நீதிமொழிகள். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏழ்வோரை அவர் ஏழுகிறார், தாழ்வுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்வுள்ளவருக்கும் கிருபை அளிக்கிறார். ஏழ்வோரை அவர் என்ன செய்கிறார்? ஏழுகிறார். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம். அல்லேலூயா. யாருடைய வீட்டில்? துன்மார்க்கருடைய வீட்டில். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கனா யாரு? வெளியில இருக்கிறவங்க, இயேசு அறியாதவங்களா? அவங்களை பத்தி நம்ம சொல்லணும் தேவையே இல்லை. நீங்கள் பிரசங்கி 8வது அதிகாரத்துல 10வது வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதுக்கு ஒரு விடை தெரியும் உங்களுக்கு. பிரசங்கி 8:10 வாசிக்கும் போது ஒரு விடை தெரியும். அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். என்ன செஞ்சாங்க? அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலே மறைக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயை. யார் இவங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்காக இவங்க செய்வாங்க, வருவாங்க போவாங்க, காண போவாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு என்ன கிடையாது. சபை பற்றி உணர்வு இருக்காது, ஊழியர்களை பற்றி உணர்வு இருக்காது, ஊழியர் குடும்பத்தை உணர்வு இருக்காது, ஊழியத்தை பற்றி உணர்வு இருக்காது, ஒரு ஜபத்தை குறித்த உணர்வு இருக்காது, எதுவுமே இருக்காது. வருவாங்க, ஒரு துன்மார்க்கனை போல இருந்தது போயிட்டு இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஒரு அடக்கம் பண்ணப்பட்டவங்களை போல என்ன செய்வாங்க? அவங்க வருவாங்க. அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் என்னது? செத்துட்டாங்க, எப்படி இருப்பாங்க? அடக்கம் பண்ணுவாங்க. அதை சொல்றாங்க. ஒரு அடக்கம் பண்ணப்படுறதுக்கு எப்படி ஒரு பணம் போல அதை போல வருவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அதை பற்றி எதையுமே யோசிக்க மாட்டாங்க, எதையுமே கண்டுகொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இவர்கள் யார்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்ய துன்மார்க்கர். ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? இருக்கக்கூடாது, ஏதோ வந்தோம் போனோம் அப்படி இல்லை. வேதத்தை நன்கு ஆராய்ந்து படிங்க. சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனமா சிந்தையில கொண்டு வாங்க, இதயத்துல கொண்டு வாங்க. அல்லேலூயா. அப்பதான் இதயத்துல குத்தப்படும் பொழுது நான் என்ன செய்ய, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், அப்பா இப்படி வசனம் இருக்கு, என்னை மாற்றும் என்று அப்பதான் இறுதிய கர்த்தர்கிட்ட பேசும். ஆமென். அல்லேலூயா. எதுவும் பேசுறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பேசுறது யாரெல்லாம் பார்க்கணும்? பெரியவங்களா, சின்னவங்களா, பரிசுத்தவான்களா, இல்லை சின்ன பரிசுத்தவான்களா, பெரிய பரிசுத்தவான்? அதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு எந்த பரிசுத்தவான் கிடையாது. பேயில பெரிய பேய் கிடையாது, சின்ன பேய் கிடையாது, எல்லாம் பேய் தான். பரிசுத்தவானா அவன் பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன ஆளா இருந்தாலும் சின்ன வயசுல மூத்தவங்களும் அல்ல சொல்லுவோமா? நான் பேசப்படாத ரகசியத்தை இன்னொருத்தர் பேசுவோம், இன்னொருத்தர் பேசப்படாத ஒன்று பேசுவாங்க. எனக்கு கீழே இருக்கிற சின்ன பிள்ளை கூட என்னை விட ரகசியத்தை அதிகமாக பேசுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை ஆராய்ச்சிட்டே இருப்பான், வேதத்தை நிறைய படிச்சுட்டே இருப்பான். அல்லேலூயா. அப்படி இருக்கும். அதனால நாம பேசப்படுகிற வார்த்தைகள் யாருடையது? பரிசுத்த. அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு பிதாவின் பரிசுத்தால் உங்களுக்கு போதிப்பார். அதுதான் அவர் என்ன போதிக்கணுமோ அதை போதிக்கிறார். நம்ம அதை கேட்டு நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். ஆமா, வார்த்தை போயிட்டே தான். கரெக்டா பாரு, அந்த கரெக்ட வேத பாரு, ஆண்டவரை பாரு. அல்லேலூயா. ஊழியக்காரனை பார்த்தா விழுந்துடுவார். ஊழியக்காரனை பார்த்தா வேதம் இருக்கு, வசனம் இருக்கு. யாரு? மோசடி ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிற பரிசீலனை ராயக்காரர்கள் சொல்லுகிறாங்க, நாங்க பேசுறதை நீங்க பார்த்தா விழுந்து போறீங்க. நாங்க சொல்லுவோம், 1000 சொல்லுவோம். அது மட்டும் பாரு, எங்களை பார்க்காத. நாங்க எப்படி இருக்கிறோம்னு பார்க்க கூடாது. நீங்க அதை பாருன்றாரு. நீங்க உள்ள போயிட்டு மத்திய சுவிசேஷத்துல போய் ஆராய்ச்சி பார்த்துங்க. போயிட்டு அந்த ஆசனத்துல உட்கார நீங்க போயிட்டு மொபைல் எடுத்து போயிட்டு ஆசனம் உட்கார, மோசன் ஆசனம் போயிட்டு பாருங்க. ஒரு வசனம் வரும், அதை பார்த்துங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னு. அல்ல சொல்லுவோம்மா, போதிக்கிற வசனத்தை சொல்ற எங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கதை உங்களுக்கு ஏற்று சொல்ற போட்டுக்க
உதவாது. கர்த்தர் இன்னைக்கு என்ன பேசுறதோ நான் தேவன் சமூகத்தில் உட்கார ஆண்டவரே என்ன பேசணும் சாமி, என்ன வாக்கு கொடுக்க போறீங்க சொல்லுங்க. அந்த மக்களோட பேசுறதுக்கு பஸ் என்னோட வெளிப்படுங்க. ஆண்டவரே அந்த லோகஸ் இந்த வார்த்தையை ரேமாவா மாற்றும் ஆசீர்வதிங்க சாமி. இதை எங்களுக்கு பேசுங்கன்னா பேசுறேன். அந்த வார்த்தைகளை நான் அதிகமாக தேடி பார்க்குறேன். எந்த தேடி பார்க்கணும் அதெல்லாம் தேடி பார்த்து கொடுத்து உங்களுக்கு எதை கொடுக்குறேன் உங்களுக்கு புரோஜனமாக பிடித்து கொள்ளுங்க. நலமாக பிடித்து கொண்டு பொருளாதார விட்டு விலகுங்க. நான் பேசப்படுகிற 100 வார்த்தைகள் 1000 வார்த்தைகளை எல்லாத்தையும் ஒரு மனுஷன் கடைப்பிடிக்க முடியாது, அது எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு 10 பிரதருக்கு ஒரு 10 வார்த்தை வரும், அந்த பிரதருக்கு ஒரு 10 வரும், இந்த பிரதருக்கு ஒரு 10 வார்த்தை வரும், அக்காவுக்கு ஒரு 10 வார்த்தை வரும், அம்மாவுக்கு 10 வார்த்தை வரும், அந்த அம்மாவுக்கு 20 வார்த்தை வரும், இவங்களுக்கு ஒரு 10 வார்த்தை வரும், இவங்களுக்கு சிஸ்டருக்கு வந்து ஒரு 50 வார்த்தை கூட வரலாம். அல்லையே சொல்லுவாங்க. நீங்க எதை எடுத்துக்கிறீங்களோ எத்தனை வார்த்தை எடுத்துக்கணுங்களோ அது என்னால் கடைப்பிடிக்கிறத மட்டும் எடுத்துட்டு இல்லாத விட்டுட்டு நான் என்ன செய்யறேன். எல்லாத்தையும் நான் பேசப்படுகிற எல்லாத்தையும் கவனிச்சு பாரு. பேசக்கூடிய எல்லாத்தையும் என்ன செய்யறது, நீங்க எல்லாத்தையும் கவனிக்காதுன்னு வேதம் சொல்லுது. அதே சொல்லுவோமா, பேசப்படுகிற எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்றீங்க, சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் அதே நீங்க பிரசங்கில 7வது அதிகாரத்துல 24வது வசனம் என்ன சொல்ற, பேசப்படுகிற வாசிங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் 21 கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதையும் கேள்விப்பட வேண்டியதா இருக்கும். எல்லாத்தையுமே என்ன செய்ய, சொல்லப்படுகிற எல்லாத்தையும் என்ன செய்யாதா, கவனிக்காத. சொல்லுவோமா, அதனால ஐயோ கொட்டிட்டாங்க, ஐயோ வாரி கொட்டிட்டாங்க, ஐயோ வாரி கொட்டிவிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதான் சொல்றாரு, இகழ்வரை அவர் இகழ்கிறார், தாழ்வு உள்ளவர்களுக்கும் கிருபை. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீ துன்மார்க்கனா இருக்காய், நீ துன்மார்க்கனை போல வாழாத, துன்மார்க்கனை போல ஓடாத, துன்மார்க்கனை போல என்ன செய்யாத, நீ இருக்காத. நீதிமானா இரு, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் நித்தம் என்ன செய்கிறார், அவரை ஒரு செம்மையான ஆசீர்வாதத்துக்குள்ளாக செழிப்பான ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துவார். ஏன்னா அவன் வளருவான். வேதம் சொல்ற நீதிமான் மலையை போல வளர்ந்து அவன் என்ன செய்வான், கீழே மரங்களை போல என்ன செய்வாங்கள. ஆமா, நீதிமான் சூரியனை போல பிரகாசிப்பார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீதிமானுடைய வீட்டில் என்ன செய்யும், ஆசீர்வாதம் தாங்கும். நீதிமானுடைய குடாரத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுது என்ன செஞ்சே இருக்கும், இருந்துட்டே இருக்கும். அப்படி தேவ நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ யார் ஆசீர்வதிக்கிறவர், நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை. நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தில் நீங்கள் 32, 33 வாசிக்கின்ற பொழுது யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, யாருக்கு கிருபை, யாருக்கு அந்த கிருபை, யாருக்கு அந்த ஆசீர்வாதம். புத்திமதியை தள்ளி விடுகிறவன் வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ நாணம் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னாடி மேன்மை வந்ததுனால என்ன செய்யக்கூடாது, நம்ம அகங்காரம் கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது, மேன்மை அடையக்கூடாது. எல்லாம் கர்த்தரால வந்தது, எல்லாம் கர்த்தரால வந்தது, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் தான், என் மனித பிள்ளைகளை கர்த்தர் அழகா வைத்திருப்பது கர்த்தர் தான், என்னை கர்த்தர் அழகா வச்சுக்கிறது கர்த்தர் தான், அழகா வச்சுக்கிறது கர்த்தர் தான். பிள்ளைகள் எல்லாம் அதனால நம்ம என்ன சொல்றது, எங்கேயும் போய் நம்ம பெருமை பாராட்டிட கூடாது, மேன்மை பாராட்டி விடக்கூடாது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன உண்டாகும், ஞானத்தை போதிக்கும். புத்திமதியை தள்ளி விடுகிறவன் என்ன செய்யணும், ஆத்துமாவை என்ன செய்யறான், அவனே வெறுக்கிறான், அவனே தன்னை வெறுக்கிறான், அவனே நான் சொல்ல வரல, அவனே அவன் பார்ப்பான். அதான் சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு ஓடட்டும், ஒரு நாளைக்கு ஓடட்டும், ஓடட்டும், ஒண்ணு இல்லாத போயிடும், சொன்னாங்க. நான் சொல்லல, ஒரு ஊழியக்காரன் சொன்னார், ஒண்ணு இல்லாத போயிட்டாங்க பாஸ்டர், ஓடுறவங்க ஓடிட்டே இருக்கட்டும். அல்லேலூயா. ஓட மீன் ஓட, ஒரு மீன் வாட, அது வாடி இருந்ததா கோக்கு. அதே சொல்லுவோம், ஓட மீன் ஓடட்டும், ஒரு மீன் தேங்கி நிற்கும். அதுக்காக தான் என்ன செய்யுது, அது காத்து இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல மீன் வர வரைக்கும் நம்ம காத்து இருப்போம், அதுக்காக கர்த்தரை நம்ம நோக்கி பார்த்துட்டே இருப்போம்.
அல்லேலூயா. ஓடத்து ஓடிட்டே இருக்கட்டும். ஆகையால் நம்ம எதை பத்தி யோசிக்கிறது இல்லை. ஆனா புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்மாவை அவனே வெறுக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அவன்தான் வெறுக்கிறார்கள். அல்லேலூயா. கடிந்து கொள்ளுதலை நாங்க கேட்கிறவன் எப்படி இருக்கிறான்? அவன் ஞானவானாய் மாறுவான். அவன் ஞானவானாய் மாறுவான். அவன் ஞானமுள்ளவனாய் மாறுவான். அவன் அறிவுள்ளவனாய் மாறுவான். அவன் நல்ல ஒரு பரிசுத்தவனாய் நீதிமானாய் கர்த்தர். அல்லேலூயா. பிரசங்கிக்கிற 7வது அதிகாரத்துல அதான் சொல்றாரு. 15, 16, 17, 18 சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா எல்லாவற்றையும் இவை எல்லாவற்றையும் என் மாய நாட்களில் கண்டேன். நான் நீதியிலே கெட்டு போகிற நீதிமான் உண்டு. என்ன சொல்றாரு? ஆமா, அதாவது அவங்களுக்கு ஒரு நீதி வச்சுக்குவாங்க. தனக்குள்ள ஒரு கோட்பாடு வச்சுக்குவாங்க. தனக்குள்ள ஒரு பிரின்சிபல் வச்சுக்குவாங்க. அதை வச்சுக்கிட்டு அல்லே நீதிமான் 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 நீதிமான். அவங்க திருத்தத்துக்காக போறாங்க. அவங்க திருத்தத்துக்காக போறாங்க. எங்க திருத்த போற போய் அசல ஒன்ன பாரு, ஒன்ன திருத்த பாரு. நான் என்ன செஞ்சேன்னா ஒரு சின்ன ஒரு செய்தி, ஒரு 3 நிமிஷம் செய்தி ஒன்று கேட்டேன். அழகா அந்த இது ஒன்று எனக்கு உணர்வை நான் ஏரிக்கரைக்கு போயிட்டு வந்துட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு 3 நிமிஷம் ஒரு ஷார்ட் மெசேஜ் தான். அழகா பேசுகிறார் ஒரு ஊழியக்காரர். அல்லேலூயா. அப்பதான் நான் நினைச்சேன், ஓ இவங்கெல்லாம் நம்ம இதை போல ஏன் அடைச்சிட்டாருன்னு இப்போதான் நினைக்கிறேன். அப்பதான் ஓ ஏன் அடைச்சாரு, இதனால தான் கர்த்தர் அடைச்சாரு. யாரும் நம்ம என்ன செய்வோம், இவங்கதான் இருக்கிறதெல்லாம் நமக்கு என்ன காணிக்கடிக்கு சரமாக நம்ம சொல்லாத அவங்க எப்போ இன்னும் வரட்டும் போகட்டும், அவங்களை அதிக நேசித்தவங்க தான் கர்த்தர் அடைச்சி வச்சுட்டாரு. அப்பா அதுக்காக சோதரம் நன்றி சொன்னேன். அந்த செய்தி கேட்டு நான் அப்பாவுக்கு என்ன செஞ்சேன், நன்றி சொன்னேன். அப்பா அவங்க அதிகமாக நம்ம நேசித்தனால தான் கர்த்தர் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிறாரு. இப்ப யாரை பார்க்கலாம், கர்த்தரை பார்க்கணும். என்கிட்ட காசு, என் பஸ்ல காசு போல என்கிட்டே கிடையாது. சத்தியமா சொல்றேன். நேற்று ஒரு இடத்துக்கு போனால் ஒரு 200 ரூபாய் காணிக்க ஏதாச்சும் போனோம். வரும்போது போயிட்டு வரும்போது ஒரு மீட்டிங் அந்த பைபிள் கடை முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சு வரும்போது அவங்க அந்த பைசா என் பாய்க்கு வச்சு பாரு. அதுவும் காலை எடுத்தாங்க. காலை எடுத்து 50 ரூபா கொடுத்தாங்க. அதான் பாய்க்கு வச்சு வந்துருக்காங்க. அள்ளியில சொல்லுவாங்க காசு இருக்கிறது. என் பையனையும் காசு இல்லை, என்கிட்டையும் காசும் கிடையாது. என் அக்கௌண்ட்ல காலையில் எனக்கு ஒரு சத்தம் கேட்டு, உன் அக்கௌண்ட்ல எவ்வளோ காசு இருக்கு அப்படின்னு ஒரு சத்தம் வந்து, என் அக்கௌண்ட்ல 29 ரூபாய் 85 பைசா இருக்கு. இல்லை நீ போய் காலையில் பாயா போய் திரும்பி பாரு அப்படின்னா 29 ரூபாய் 85 பைசா அப்படின்னு சொன்னேன். சரி நான் என்ன செஞ்சேன், பார்த்துட்டு அதை யோசிச்சு ஜோ பண்ணி சொல்லிட்டேன். அப்படி சொல்றேன், அந்த வார்த்தைக்கு திரும்பி பதில் சொல்றேன். 29 ரூபாய் 85 பைசா அப்படின்னு சொல்றேன். சொல்லிட்டேன். ஜோ பண்ணி முடிச்சுட்டு நான் செஞ்சேன். ஏரிக்கரைக்கு பக்கம் போயிட்டு திருப்பி என்ன செஞ்சேன், வரும்போது நான் என்ன செஞ்சேன், அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இல்லை, அந்த 85 பைசா இல்லை, 5 பைசா தான் இருக்குது. 29 ரூபா 5 பைசா தான். அல்லேலூயா சொல்லுவாமா. இப்போ இது ஏன் எனக்கு கேட்டாரு, இதுக்கு நியாயமா 25 கோடி வச்சுக்கிற போனோம் 29 கோடி வச்சுக்கிற கேட்கறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அல்லையா சொல்லுவோமா. சோத்திரம் அப்படின்னு வந்துட்டே இருந்தேன். ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லணும். பிரியமானவர்களே, நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது, பெரிய வசதி வாய்ப்புள்ள அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. இருந்தால் அப்பா சில இடத்துல பாசம் என்னங்க என்கிட்ட ஒன்றும் இல்லை போ அப்படின்னு. ஏன்னா அது காய்கறி இருக்கிறத வச்சு பொங்கி சாப்பிட்டு போயிட்டு என்கிட்ட காசுல ஒன்றும் இல்லை. யார்கிட்ட ஏன்னா பெற்ற அவன்கிட்ட இருந்தால் வாங்கி கொடுத்தா இருக்கும். அவன்கிட்ட இருந்தால் என்கிட்ட ஒன்றும் காசு நான் 5 நிமிஷம் முடியாது. அல்லையே சொல்லுவோமா. என் நிலை அப்படி இருக்கு, என் சூழல் எப்படி இருக்கிறது. அதையே சொல்லுவோமா. ஏன்னா சொன்னாலும் இருக்க முடியல. அதனால நான் பலிபெற்றதை நான் சொல்லி போறேன். யாரையும் வாயிட்டு கேட்டோம்னா அது தப்பு. அதையே சொல்லுவோமா. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்ம பிரியமானது ஒரு யோசிக்கிறோம், ஒரு காரியத்தை சிந்திக்கிறோம், ஒரு காரியத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன்றும் இல்லாத சூழ்நிலை, ஒன்றும் இல்லாத நேரத்தில் கூட நம்மளை கரெக்டாக நடத்துக்கிறாங்க. அதே தான். அப்போ நேசம் யார் மேலே இருக்கணும், அவங்கள யார் நேசிக்கணும், அவர் நேசிக்கணும். இதை அடக்கி விட்டது யாரு, கரெக்டாக தான் சோத்தான் சாமி. நம்மளுக்கு நம்மளே திருத்திக்கணும், நம்மளுக்கு நம்மளே மாற்றணும், நம்மள்ட்ட அப்பாட்ட வந்து கொடுக்கணும். அல்லேலூயா. அதோட வந்தேன். நேரம் என்ன செய்ய தெரியுமா, அல்லேலூயா, மேலே சாவு மேலே உட்காந்து 1 மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அழுது ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா. ஒவ்வொரு வாரம் நம்ம வீட்டுக்கு கடந்து போன போல இருந்தது. அதன் பிறகு தான் நான் முதல் நாட்களில் நம்ம குடும்ப சபத்துக்காக கடந்து வந்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா. ஏன்னா மிக அழகா இவை எல்லாவற்றிலும் நான் கண்டேன். கெட்டு போகிற மனுஷனும் உண்டு, நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. அப்போ நமக்குன்னு ஒரு நீதி வச்சிருந்தோம், கெட்டு போயிடும்.
அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா என்ன சொல்ற, பாவத்தில் ஈடுக்கு இருக்கிற பாவியும் பாவியம் உண்டு. அவன் அப்படியே தான் இருப்பான், அவன் செஞ்சுட்டே இருப்பான், பேசிட்டே இருப்பான், கெட்டுட்டே இருப்பான், அநியாயம் பண்ணிட்டே இருப்பான், பழி வாங்கிட்டே இருப்பான், அவன் மாறவே மாட்டான். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, மிஞ்சின நீதிமான் இராதே. மிஞ்சின நீதிமானால் இராதே. மிஞ்சிடாத, போதும். தேன் அதிகம் அதான் விளையாடுதா. ஒரு இடத்துல சொல்லப்படுது, தேன் அதிகம் மட்டை சாப்பிடும். அதிகமா சாப்பிட்டா அது உங்களுக்கு என்ன இருக்கும், கசப்பு உண்டாகும். தேன் படிங்க, தேவையானதை படிங்க. அதிகம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போகாதீங்க, மண்டை மூளை குழம்பு போகும். அல்லேலூயா. பிசாசு வேற பக்கம் கொண்டு போயிடும். படிக்கிறோமா, 5 அதிகாரம் படிக்கிறோமா, படிங்க. அது உங்க அறிவுரை வாழ்க்கைக்கு, உங்க பரிசுத்தத்துக்கு ஏற்றதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த நேரத்தில் உங்க இருதயத்தை அது என்ன செய்யும், சந்தோஷம். ஏதோ ஒரு வார்த்தை உங்க இருதயத்தை என்ன செய்யும், சந்தோஷப்படும். அல்லேலூயா. ஒரு 10 அதிகாரம் படிக்கிறதுனா ஒரு 5 அதிகாரம் படிக்க, ஏதோ ஒரு வார்த்தை உங்க இருதயத்தை சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் வர வைக்கும். அப்போது நீங்கள் சமாதானத்தோடு கடந்து போவீர்கள். அப்ப மிஞ்சின நீதிமானாய் இராது, உன்னை அதிக ஞானி ஆக்காது. உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொண்டது? அல்லேலூயா. என்ன செய்கிறார், கெடுத்துக்கொள்ள. பொறுத்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றாரு, மிஞ்சின துஷ்டமானாய் இராதே. மிஞ்சின துஷ்டனாகவும் இராது. அதிக பேதையமாகவும் இராதே. அதே சமயம் அதிகம் பேதையாகவும் இருக்காது. காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? ஏன் காலத்துக்கு முன்னே நீ சாக வேண்டும்? அல்லேலூயா. ஏன்? அல்லேலூயா. அதான் வேத வாக்கியம் என்ன சொல்லப்படுது, காலத்துக்கு முன்னாடி அவங்க ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்கு என்ன உண்டுன்னு சொன்னாரு. 5வது அதிகாரத்துல, யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல ஒரு வசனம் ஒன்று இருக்கும் பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்க. அதுக்காக உங்களுக்கு என்ன உண்டுன்னு சொல்றாருன்னா, நித்திய ஜீவன் உண்டாகும் சொல்றாரு. 5வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். உண்டு என்று என்ன தெரியுங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள் எது, வசனம் தான், சத்தியம் தான், சத்திய வசனம் தான், வேதம் தான். வேதம் தான் சாட்சி கொடுக்கும். உங்களுக்கு சாட்சி கொடுக்க தெரியுது, வேதம் தான். அதான் அப்பா பிரதாப் சிங் அப்பா ஒரு காரியத்தை சொன்னார். போன மாசம் சொன்ன அந்த காரியத்தை கொடுத்து உங்களுக்கு பிரதாப் சிங் ஒரு குடும்பத்தை பத்தி சாட்சி சொன்னார். சொன்ன போன வாரத்தில் சொல்லலையா, சொன்னோம் இல்லையா. அல்லேலூயா. அப்ப அதுக்குள்ள நம்ம மறந்துடுறோம் பாருங்க. போன வாரத்துக்குள்ளே ஒரு வாரத்துக்குள்ளே மறந்துடுறோம். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆமா, அப்படி இருக்கிற பிள்ளைகளை கத்தர் பார்க்குற கிட்டத்தட்ட 3வது தலைமுறை வரை சபையில் இன்னைக்கு என்ன செய்யுங்க, ஆசீர்வாதத்தை சொல்றாரு. பயபக்திக்குரிய பிள்ளைங்க அந்த குடும்பம், சபைக்கு ஆசீர்வாதமான குடும்பம், நம்மளுக்கு அதிகமாக நேசிக்கிற குடும்பம். 3வது தலைமுறை பிள்ளைங்க ஐடியில் நல்லா சம்பாதிக்கிறீங்க. 2வது இவங்க அப்பா, அதன் பிறகு பிள்ளைங்க மருமகன், அதாவது மகன் மருமகன். மகன் சைடு இருக்கிற அப்பாவையும் அம்மாவையும் அந்த மகன் யாரும் அப்பா அம்மா தான் கூப்பிடும். இந்த பிரதர் அவங்க மாமியார் அப்பா அம்மா, இப்படி ஒரு நல்ல ஒரு பாந்தத்துக்குள்ள இருக்கிறோம். வெளிப்படையா அவங்களுக்கு பாராட்டுகிறார். நற்சாட்சி இதுதான். என்னது ஒன்றுமான நேற்று சொன்னவன் 10 பேர் யார் இருக்கான், அவன் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தாலும் ஒருத்தர் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 3 யோவான்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் நற்சாட்சி பெற்றவனாக இருப்பான். அப்படி எல்லோரும் நற்சாட்சி பெற்றவன் அப்படி இருக்கு. அப்போ அந்த நற்சாட்சி தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். யார் அவன்? தீமோத்தேயு 12வது வசனம், 3 யோவான்ல 12வது வசனம். தீமோத்தேயு எல்லாரும் நற்சாட்சி, சத்தியத்தினாலும் நற்சாட்சி பெற்றவன். நானும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவாமா. பாருங்க, அவங்க மெய்யான ஒரு சாட்சியை தீமோத்தேயுவை பத்தி சொல்றாங்க. அப்ப அந்த யாரு, தீமோத்தேயு யாரு? நற்சாட்சி பெற்றவன், நல்ல சாட்சி. அப்படி பிள்ளைங்க, தேவ பிள்ளைங்க நற்சாட்சி சபையில் இருக்கணும். ஹல்லேலூயா. நற்சாட்சி வரணும். ஊழியக்காரர்கிட்ட பேசும்போது, இந்த பிள்ளைங்க எனக்கு ரொம்ப விசேஷமான பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க எனக்காக ஜெபிக்கிற பிள்ளைங்க, எனக்காக எங்களை தாங்குற குடும்பம், எங்களை சபையை தாங்குற பிள்ளைங்க, ஊழியத்தை தாங்குற பிள்ளைங்கன்னு ஒரு இடத்துல என்ன செய்யணும், போய் நற்சாட்சி கொடுக்கணும். அதே போலதான் இந்த தேவனுக்கு எல்லாரும் நற்சாட்சி பெற்றதும் இல்லாம சத்தியத்திலும் நற்சாட்சி பெற்றவன். சத்தியத்தை நற்சாட்சி பெறணும். நாங்கள் மாத்திரம் எங்கள் சாட்சி என்ன இருக்கு, மெய்யா இருக்குன்னு சொல்றாரு. நான் சொல்ற சாட்சி மெய், பொய் கிடையாது. அல்லேலூயா. அதே போல தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும், வேற வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. அவைகளால என்ன உண்டு உங்களுக்கு,
நித்திய ஜீவன் உண்டு, சாட்சி கொடுக்க இவைகளேன்னு சொல்றாரு. எது வசனம் தான், நம்ம வாழ்க்கை முறை தான், நம்ம ஜீவிய முறை தான், நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை முறை தான். சபையை கீழ்ப்படுது அடங்கி ஊழியக்காரங்க அடங்கி ஊழியத்துல நல்லா பங்கு பெற்று, சபையில பங்கு பெற்று, உபாசத்துல பங்கு பெற்று, ஜெபத்துல பங்கு பெற்று, அப்படிப்பட்ட பிள்ளைகளை கத்தர் போனா போய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேறுமே விடவே மாட்டார் பிரதர்ஸ். அல்லேலூயா. வேறுமே விட மாட்டார். வேறுமே விடவே மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமா அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம் நான் சொல்றேன், இதை பற்றி கொள்ளுவதும் அங்க 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 நீங்க வாங்க பிரசங்கி 7:18 இதை பற்றிக் கொள்வதும் கொள்ளுவதும் அதை கைவிடாது இருப்பதும் நலம் தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றிலும் வேண்டி காக்கப்படுவான். யாருக்கு பயப்படுவாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள். கர்த்தர் அழகாய் அவரை நேசிக்கிறார். பயப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார். அதிகமா அவர்கள் அன்பு வைக்கிறார். அதிகமா அவர்கள் பாசம் வைக்கிற தேவன். அவர் நேசம், பாசம், அன்பு உள்ள தெய்வம். அந்த தெய்வத்திட்ட நாம எப்படி இருக்கணும்? பயந்து இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற எல்லாவற்றிலும் என்று என்ன செய்வான்? காக்கப்படும். அவன் மிஞ்சி போக மாட்டான். அவன் மிஞ்சி துஷ்டனா இருக்க மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவத்தில் வீழ்ந்து இருக்க மாட்டான். அல்லேலூயா. நீதியிலே அவன் கெட்டு போக மாட்டாங்க. எல்லாவற்றையும் நாம் நிதானம் தெரிய வேண்டும். அதான் நீதிமொழிகள் 16, 18, 19 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 16, 18, 19 அழிவுக்கு முன்னானது அகந்தை. என்ன சொல்றாரு? அழிவுக்கு முன்னானது அகந்தை. விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இது ரெண்டு தேவையா நமக்கு? இது ரெண்டு தேவையா? அப்ப நம்ம ஆசீர்வாதம் கெட்டு போகுது. ஆசீர்வாதம் கெட்டு போறத பத்தி நான் உங்களுக்கு பேசி வரேன். அதனால உள்ள கிருபையும் அந்த யாருக்கு அப்படின்னு நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா. ஏன் கெட்டு போகுது? அழிவுக்கு முன்னானது அகந்த, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையாய் இருப்பது நலம். அந்த கொள்ளைக்காரர்களோட, அதாவது அகங்காரிகளோட கொள்ளை பொருள்களை பங்கிடுவதை பார்க்கலாம். அப்படின்னு தான் கொள்ளை பொருள். திருப்பி வந்தா அவங்க கொள்ளை அடிச்சு ஏமாற்றம் கொடுக்குறதா? இல்லை. அகங்காரிகளை போல என்ன செய்வான்? சுத்தி திரிவாங்க. ஓடி போய் சுத்தி திரிவாங்க. உனக்கு என்ன வேலை? விசுவாசிகளுக்கு விசுவாசி கூட தேவைப்பட்டவங்க உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? போ, நலமானதை பேசினா பரவாயில்ல, போல ஒரு நாளைக்கு போகலாம். என்ன போயிட்டு உட்காந்துக்கிட்டு அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர் போன சிஸ்டர் பேசுங்க, பிரதர் போன பிரதர் பேசுங்க. அல்லேலூயா. என்ன போய் பேசிட்டு ஐயோ நீங்க பண்றது நீங்க ஏன் பிரதர் பண்ண மாட்டாரா? மணிகண்டன் பிரதர் பண்ண மாட்டாரா? பீட்டர் பிரதர் பண்ண மாட்டாரா? மணிகண்டன் ஜெயராஜ் பிரதர் இருக்க மாட்டாரா? படிக்க மாட்டாரா? அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு வார்த்தை வராதா? ஒரு சிஸ்டர்களுக்கு வார்த்தை வந்துகிட்டே இருக்குதா? நீங்க சூப்பரா சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க, நீங்க அப்படி சொன்னீங்க, நீங்க இப்படி சொன்னீங்க. அல்லேலூயா. இது பிசாசு, இது பிசாசு தந்துடும். அப்படியே நம்மளை பூஸ்ட் ஆகி போட்டுட்டு ஒண்ணு இல்லாத ஒண்ணு உட்கார வச்சுட்டு அதாங்க அது போயிட்டே இருந்துடும். அல்லேலூயா. அகங்காரிகள் அதான் சொல்றாங்க பசங்க, அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிறோம். சிறுமையானவர்களுடைய மனத்தாழ்மையாய் இருப்பது நலம். இது அந்த சிறுமைப்பட்டு இருப்பாங்க. யதார்த்தமா இருக்கிறவங்களோட இது அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இந்த அகங்காரி வீடியோட உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டே தேவலாதாலும் வீட்டுக்கெல்லாம் வீட்டுல எல்லாம் செஞ்சாங்க. எப்படி பத்தியா உங்க கணவர் எப்படி பார்த்து எப்படி திட்டாது பத்தியா, எப்படி பார்க்கறது பத்தியா, எப்படி சொல்ற பத்தியா. அல்லேலூயா. அது அப்போ நான் கொஞ்சம் நேரம் அடுத்து தங்க முடியாது. அது கடந்து விடு. ஏன் காக கணவன் அது கடந்து விடு. அதை சொல்றத நான் மதிக்கதே கிடையாது. அது சொல்றது எதுவும் கேட்கறதே கிடையாது. நான் சொல்றது இல்லையா, கேட்கறதே கிடையாது. அது விடுங்க பிரதர், அது அப்படித்தான் நடக்காது. எது பூசி போட்ட சாமி அது அப்படித்தான் நடக்கும். இவரு பிரதர் அவங்களே ஒரு பெரிய வேலை இருப்பாரு. பிஷப் ஆகிட்டு பெரிய சுத்தம் ஆகிடுவார். அதுக்குள்ள இந்த வேலைக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் மனத்தாழ்மையோடு கூட சொல்றேன், இதுக்கெல்லாம் செய்தி கொடுக்காதீங்க. உங்க ஆவி கெட்டு போயிடும், உங்க ஆத்மா கெட்டு போயிடும், உங்க ஜீவியை கெட்டு போயிடும், உங்க பரிசுத்த வாழ்க்கை கெட்டு போயிடும். கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பிள்ளைகளை நேசிக்க முடியாது, கணவனை நேசிக்க முடியாது, கணவன் மனைவியை நேசிக்க முடியாது, பிள்ளைகளை நேசிக்க முடியாது. பொல்லாத காரியம் ஆகிவிடும். பொல்லாத சம்பவங்களை உள்ள விட்டு இறக்கி விட்டுட்டு தேவையில்லாத போயிட்டு வந்துடும். அப்போ
நாம யாரு நம்மளை போல ஆகி உள்ள எளிமையான கூட அங்க நீங்க உங்க மனத்தாங்க அப்படி இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை நேசிப்பா, ஹalleluya கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஹalleluya ஏன்னா யாக்கோபு 4வது அதிகாரத்துல 5-6 வசனம் சொல்ல இல்ல, நீங்க நீதிமொழிகள் 22:4 போயிட்டு அப்படி இங்க வாங்க. நீதிமொழி 22:4. அப்ப யாருக்கு அந்த ஆசீர்வாதம்? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு ஆ. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கு வரும் பலன். ஐஸ்வர்யமும் ஆ. மகிமையும் ஜீவனமாம். பாருங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதப்படுகிறார் பாருங்க. அப்ப யாருக்கு? தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுதல். தாழ்மையோட கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்களுக்கு தான் தேவன் நல்ல ஒரு பலனை கொடுக்குற. கையின் பிரயாசத்துல, கைது வேலைகள்ல, தொழில்களில நம்ம எங்க போனாலும் ஜெயத்தோட ஒருபடி கர்த்தர் செய்வார். ஹalleluya ஜெயத்தோட ஒருபடி கர்த்தர் செய்வார். ஹalleluya நீங்க மேன்மேந்து பெற்றுக்கொள்ளுங்க, நல்ல பலன் கிடைக்கும். கர்த்தருக்கு மட்டும் உங்களை தாழ்த்தி அவர் மட்டும் கனப்படுத்தி பாருங்க. ஹalleluya. அதான் சொல்றாரு. அப்படி அப்படி அவருக்கு பயப்படுறதால வருகிற பலன் என்னது? ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம், மகிமை, ஹalleluya ஜீவன். ஹalleluya இவைகள் எல்லாம் யாருக்கு உண்டு? பயப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு உண்டு. ஹalleluya கர்த்தருக்கு பயப்படுகிற மனதாழ்மையோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு. அதுதான் யாக்கோபுல 4வது அதிகாரம் 5-6 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மில் ஆ. வாசமாயிருக்கிற வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கியம் வாஞ்சியா இருக்கிறார் என்று வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீராய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? பாருங்க, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீராய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அறிவிக்கிறார். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹalleluya யாருக்கு கிருபை அளிக்கிறாரு? அதிகமா தாழ்மை உள்ளவர்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு அல்ல. ஹalleluya பெருமைக்கு என்ன செய்யறாரு? எதிர்த்து எதிர்த்து நிற்கிறார். அதே நீங்க 4வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிறீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாய் விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாய் இருக்கிறான். உலகத்துக்கு சிநேகனா இருக்க மாறிக்கன்னு சொன்னா தேவனுக்கு பகையனா மாறிடுவேன். நீயே பகையனா மாறிடுற. ஹalleluya அப்ப சிநேகம், அப்படிப்பட்ட சிநேகம் தேவையில்லை நமக்கு. ஹalleluya அப்படிப்பட்ட நட்பு தேவையில்லை. அப்படிப்பட்ட அன்பு புறம்பான அன்பு, புறம்பான சிநேகம், தேவையில்லாத நட்பு, இதெல்லாம் தேவையில்லாத சொல்லுவாங்க. அரசியல்வாதி தான் சொல்லுவாங்க. என்னது கேடா முடியும்னு சொல்லுவாங்க. என்னது கூடாத நட்பு கேடா முடியும். கூடாத நட்பு கேடா முடியும். அதனால தேவையில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை பிரஜாதின்னு சொல்றாங்க, அரசியல்வாதியும் சொல்றாங்க. தேவையில்லாத நட்புல நமக்கு எதுக்குப்பா? அதெல்லாம் தேவையில்லப்பா. அது பகையை உண்டாக்கும்பா, அது ஆசுவத்தை கெடுக்கும்பா, நம்ம ஜீவியத்தை கெடுக்கும்பா, நம்ம பசுவத்தை கெடுக்கும், தேவனோட கூட உறவாடுவதை கெட்டுப்படும், வேதத்தை வாசிக்காது விட்டுரும். அதெல்லாம் வேதத்தை வாசிக்க மாட்டேன். அப்படி அடுத்து நம்ம எழுப்போம். எப்போ வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்ல போறாங்க, இதை தான் நம்ம மைண்ட்ல பிசாசு பண்ணி அறிக்கணும். ஹalleluya அப்போ நீ யாரை மாறிடுவ? வேதம் சொல்லப்பட்டிருக்கு. என்னது? எதிர்த்திருக்கிறார். உலகத்துக்கு சிநேகனா இருக்க விரும்புகிறவன் யாரா இருக்கான்? தேவனுக்கு பகைவனா, எதிராளியா மாறிடுறான். எதிராளி சத்துருவா மாறிடுறான். அப்ப நாம யாரா இருக்கணும்? தாழ்மை உள்ளவர். அப்ப தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் என்ன செய்கிறாரு? கிருபை அளிக்கிறார் என்று. அப்ப அவர் அதிக கிருபை அளிக்கிறார். யாருக்கு? தாழ்மை உள்ளவர்களுக்கு தான், பெருமை உள்ளவர்களுக்கு அல்ல. அதே 1 பேதுருல 5வது அதிகாரம் 5, 6, 7 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 பேதுரு 5. இளைஞரே, நீங்க இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு போயிட்டு உட்காந்து திருப்பி உட்காந்து நாம ரீகலெக்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்க ஆவிக்குள்ள அது நல்லா இருக்கும். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். என்ன தேவை, என்னப்பான்னு தேவ சமூகத்துல உட்காந்து அழுது புலம்பி இவங்களெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. என்னதான் நீங்க ஆண்டவர் பேச போறீங்க, என்னப்பா பேச போறீங்க, என்னப்பா கொடுக்கணும், என்னப்பா சொல்லுங்கன்னுட்டு பல மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்துல பல மணி நேரம் அந்த செய்திகள் எல்லாம் புரட்டி பார்த்து கொண்டாந்து தேவனுடைய வார்த்தை கொண்டு 3 நாள் அந்த செய்தியை புரட்டிட்டு இருக்கிறேன். செய்தியை சமையல கொண்டு வரதுக்கு 3 நாள் அசைப்பட்டு இருக்கிறேன். 3 நாள் வார்த்தை வந்துட்டா, ஹல்லேலூயா, செவ்வாய்க்கிழமை உட்காரும், வார்த்தை வந்துட்டா 3 நாளா புரட்டுவேன்.
2 செய்தி எடுக்கணும். ஒரு செய்தி, இந்த செய்தி அங்க போய் சொல்ல மாட்டேன், அங்க வேற செய்தி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அங்க வேற செய்தி. அல்லேலூயா. அப்புறம் 3 நாள் என்ன செய்ய வேண்டியதே இருப்பேன். இதை பாருங்க, 2வது ஜெபத்துக்கு, ஜெப குறிப்புக்கு என்னென்ன ஜெப குறிப்பு எடுக்கணும், அது வேற சிந்தித்து எழுதிட்டு அது உட்காந்து 1 மணி நேரம் உங்களோட கூட நான் உட்காரணும். எவ்வளவு காரியம், எவ்வளவு தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவு அர்ப்பணிச்சு போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இது ஏதோ சாதவா கிடைக்குது போய் அப்படியே யோசிக்காத, நீ போய் உட்காந்து ரீகார்ட் பண்ணு, வாசிக்கலாம். அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்க. நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து. இங்க நல்லா கவனிங்க, மூப்பர்னு சொன்னாலே இவங்க சொல்ற எல்லாம் மூப்பர் நீ தான், பாஸ்டர் நீ தான், மீட்பர் நீ தானா, ஏன்னா சொல்லி கொடுக்குறது எப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அது அப்பெல்லாம் யாரு சபையில பாஸ்டர் கிடையாது, அப்பனா வாங்க மூப்பர்கள் தான். ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா இப்போ சேரநாடு போறோம்னா அந்த இடத்துல ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, ஒரு 20 பேர் 30 குடும்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அது வீட்டு சபை நடத்துவாங்க. வீட்டு சபை தான். அப்ப அன்னைக்கெல்லாம் சபை இப்படி கிடையாது, வீட்டு சபை தான். அப்பனா மாஸ்டர் ஆர்கனைசேஷன் கொடுக்கணும், ஒரு மூப்பர்களை ஏற்படுத்தி விட்டுட்டு போறது. அந்த சபைக்கு கண்காணி யார் வச்சிருப்பாங்க, ஒரு மூப்பர் தான். அப்ப சபைக்கு கண்காணி யார் இருக்கிறது, மூப்பர் தான். அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு, அப்படி சொல்லி கொடுத்து கேட்டுக்கு போயிட்டாரு, அதனால அவருக்கு அப்படி. ஏன்னா சொல்ல வேத வாக்கியங்களை வேத விளக்கங்களை தப்பா சொல்லட்டாங்க. சில அதாவது சில என்னது தாண்டவம் மாட்டிக்கிறவர்கள் தாண்டவம் மாட்டிக்கிறாங்க. எல்லாம் தடி எடுத்தவங்க தண்டனை ஆயிட முடியாது. காரணம் தப்பனா கரணம் தப்பனா மரணம், காரணம் தப்பனா மரணம். தண்டனையா இதுதான், தடி எடுத்துலாம் நம்ம என்ன முடியாது. தண்டனை உடனே பார்த்தா தான் தெரியும் அவன் எவ்வளவு பாட்டு போறான், எவ்வளவு சிரமம் போடுறான். 10,000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்து இவ்வளவு கட்டுவீங்க, ஒரு நாளைக்கு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 100 ரூபா, வாரத்தில் 1000 ரூபா கட்டணும். வாரம் கட்ட வேண்டியீங்களா? ரூல் என்ன செஞ்சாலும் ஏன்னா அவங்களுக்கு அதே தான் லிமிட்டு. 100 நாள் தான் லிமிட்டு. நாம் என்ன செய்வோம், ஒரு மாதம் கூட அதை எக்ஸ்ட்ரா பார்த்து என்ன செஞ்சுருவாங்க, போயிட்டே இருக்கு. 50 நாள் தள்ளிடுவேன், 20 நாள் தள்ளிடுவேன். அது தப்பா ரைட்டா? அது பார்வைக்கு கத்தனை பார்க்க தப்பு. ஏன்னா அவன் அதை அடைஞ்சி பார்த்து அவன் பொறிக்க அவன் தண்டனை விடாத நாம நினைக்கிறோம். அவன் போய் உழைச்சி கஷ்டப்பட்டு அது பொறிக்க எடுத்து இன்னொருத்தவங்க கொடுக்குற வரையில அவன் செத்து நொந்து நூலா போயிடுவான். அதை வாங்கிறதுக்கு அடுத்தது என்ன செய்வாங்க, போயிட்டு வாங்க வாரக்கடை வாங்கப்போம், வாரத்தில் எடுப்போம், இல்லைங்க அடுத்த வாரத்துக்கு வாங்க. அப்புறம் அடுத்த வாரத்துக்கு வந்தா என்ன ஒரு 200 தாங்க இருக்கு, அதையும் வாங்கி போயிடுவான். ஏன்னா வந்தா போதுன்னு போவாங்க. அதில் தண்டனை எடுக்கும், தண்டனை ஒரு யாரும் என்ன செய்ய முடியாது, தடியை எடுக்கிறவங்க தள்ளாட முடியாது. காரணம் தப்பனா மரணம் தான். ஒண்ணு இல்லைன்னு காலை வச்சுன்னா அது வரைக்கும் என்ன செய்யும், ஒட்டுவிடும். மரணம் தான் அடுத்தது. வாழ்வு என்பது ஆண்டவருக்குள்ள நம்ம செம்மையை வாழ நம்ம என்ன செய்யணும், வேத வாக்கியத்தை நாம் அறிந்து நம்ம என்ன செய்யணும், செம்மையாக கூடணும்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆசீர்வதி கெட்டு போகுது. எப்ப என்ன சொல்றாரு, கர்த்தர் யாரும் ஆசீர்வதிக்கிறாரு, நீதிமான என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். அதான் சொல்லப்படுது. அப்ப நம்ம யாரா இருக்கணும், துன்மார்க்கனா கூடாது, நீதிமானா இருந்தா நிச்சயமா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்ப யாருக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதுக்கு நம்ம எழுதி நிற்கிறவங்களுக்கு, கீழ்படியாதவங்களுக்கு, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பெருமையானவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அந்த கிருபை இழந்து போகிறோம். ஏன் கிருபை இழந்து போகிறோம்? வாசிங்க. அந்தபடி மூப்பருக்கு கீழ்ப்படியுங்க. நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அடைந்து கொள்ளணும். பெருமை உள்ளவருக்கு தேவன் என்ன செய்கிறாரு, எடுத்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தபடி பலத்த கையுக்குள்ள அடங்கி இருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் மேல வைத்து விடுகிறார். கரங்களை கட்டி மயங்கப்படுத்தும். இதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம கொஞ்சம் அப்படியே ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. கடைபிடிச்சு வாழ்க்கையில அமர்ந்து இருந்திருப்பார், பேசாம தேவ சம்பந்தம் அமரு. பிரச்சனை இருக்கா, கவலை இருக்கா, கண்ணீர் இருக்கா, ஆசீர்வாதம் இல்லையா, அல்லேலூயா. உங்க ஸ்கூல்ல சரி இல்லையா, அப்பா கூப்பிடுங்க, ஊழியர் அப்பா ஐயா வாங்க, ஐயா நம்மளுக்கு ஒரு ஜபம் வச்சுக்கிறோம் வாங்க, ஒரு ஜபம் வச்சுக்கிறோம் வாங்க, ஒரு உபவாசம் பண்ணி கொடுங்க. நான் கூட காசு கேட்கல, பணத்தை கேட்கல, சோக கூட எனக்கு தேவை இல்லை, எனக்கு அது பிடிக்க மாட்டேன். உட்காந்து சோத்தை கொண்டு விடுவாங்க, எனக்கு பிடிக்க மாட்டேன். அந்த நேரத்தில் சோத்தை சேர்த்து அந்த நேரத்தில் ஊழியர்காரனை உட்கார வச்சுட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு அதுவே அந்த நேரத்துக்குன்னா அது மூஞ்சை காட்டிக்கிட்டு என்னது மோத்தை காட்டிட்டு மூஞ்சை காட்டி நீசி சும்மா இதை குறைக்கிறதெல்லாம் எனக்கு நேசப்படுது. சுத்தமாக பிடிக்க மாட்டேன்.
டீ போட்டு அழகாக 2 பிஸ்கெட்டை கொடுத்து இல்லைன்னா 4 அழகாக 4 சுண்டல் இருக்குது, 1 கிலோ சுண்டல் வாங்க அழகாக போட்டு செய்ய சாப்பாடு கொடுக்கணும்னு இருந்தாக்க எல்லாம் முன்கூட்டியே முடிச்சுக்கோ. 11:30க்கு நம்ம வரோமா, கரெக்டாக 12:30க்கு ஆரம்பிக்கிறோமா, 1 மணிக்கு 1:30 மணிக்கு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா துதி எடுப்போம், 1/2 மணி நேரம் நல்லா 3/4 மணி நேரம் ஜபத்தை எடுப்போம். என்னென்ன காரியமோ விண்ணப்பத்தை எழுதி வச்சுக்கிங்க, சொல்லிடுங்க, ஜபம் பண்ணுவோம், உட்காந்து இதுன்னுவோம். அல்லேலூயா. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தை கேட்போம் சந்தோஷமா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன் அதை நீங்க நினைச்சு பாருங்க, அது உங்க வாழ்க்கையில் கொண்டு வாருங்க. இல்லை கொஞ்சம் டவுனாக இருக்கா, பிரச்சனையாக இருக்கா, ஐயா இன்னைக்கு வாங்க நம்ம வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, நீ காணிக்க கொடுக்குறதா போ. நான் காணிக்க கொடுப்பேன் வரவே இல்லை. அல்லையா சொல்லுவோமா? ஆசீர்வாதமாக இருந்தால் உனக்கு விடுதலையாக இருக்கா, உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கா, ஜிபே இருக்குது, ஜிபே அனுப்பிச்சிட்டு போ. அப்படியே கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்லையா உண்டியல் இருக்குது, உண்டியில் வந்து போட்டு போங்க, வேணான்னு சொல்ல. எங்கே பார்த்தாலும் ஏதோ காரியம் நடந்தால் சரிதான். அல்லையா சொல்லுவோமா? அதனால பிரியமானவங்களே, நம்ம வந்து எந்த கவலை இருக்கா, வேதனை இருக்கா, இருக்கா பேசாம ஏற்ற காலம் வந்து உட்காந்து இருப்போம். கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. யாருக்கு கிருபை? யாருக்கு கிருபை? அதான் நான் உங்களுக்கு மனத்தாழ்மை மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். இந்த தாழ்மை பிள்ளைங்களுக்கு வந்துச்சுன்னா கர்த்தர் கிருபை அடிக்கடி. அதுதான் கொரிந்தியர் அவர் சொல்றாரு, எப்படியா இருந்தாலும் நாங்கள் வாழ கற்றுக்கொண்டோம் அப்படின்றார். நாங்கள் எல்லா சூழ்நிலையும் வாழ கற்றுக்கொண்டோம் பவுல் சொல்லுகிறார். கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10லிருந்து 13வது வசனம் வாசனம் பொழுது 1 கொரிந்தியர்ல நாங்கள் கிறிஸ்து நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். ஆமா, ஒரு விசுவாசம் குறித்து எப்படி மேன்மை சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. அந்த 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 சபையை குறித்து எவ்வளவு மேன்மை, சபை மக்களை குறித்து எவ்வளவு மேன்மை சொல்றாரு பாருங்க. இணைந்து பேசுறாரு. தேவ பிள்ளைங்க அப்படி வந்து ஊழியக்காரன் மூலமா பேசுறதுக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளா நம்ம மாறணும். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குற்றுண்டவர்களும் தங்க இடமில்லாம இருக்கிறோம். இப்ப நாங்க அப்படி இருக்கிறோம். அல்லேலூயா. அவங்க சொல்லும் போது மேன்மையா சொல்றாரு. தன்னை பற்றி பேசும்போது தான் சொல்றாரு, இப்படியெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? என் நேரம் நாங்கள் பசுலாம் இருக்கிறோம், தாகமுள்ளலாம் இருக்கிறோம், நிர்வாணிகளாக இருக்கிறோம், குட்டுண்டு என்ன செய்யறோம், மக்களால் குட்டப்படுகிறோம், மக்களால் கேலி கிண்டல் பேசப்படுகிறோம், மக்களால் நாங்கள் என்ன செய்கிறோம், மிகவும் மோசமா பேசப்படுகிறோம். அப்படிதான் சொல்ற, குட்டு உண்டா இருக்கிறோம், தங்க இடமில்லாதவர்களா இருக்கிறோம். எங்கள் கையினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், கையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைக்கப்படுகிற அழுகை போல ஆனோம். அல்லேலூயா. அப்படிதான் வாழ்க்கை, ஊழியக்காரனுடைய வாழ்க்கை அப்படிதான். துன்பப்பட்டு ஒரு அக்கா சொன்னுச்சு, அப்பா எவ்வளவு பெரிய ஆணவமா நடந்தது தெரியுமா, எவ்வளவு அசிங்கம் தெரியுமா. உன் வேலை முடிஞ்சிருச்சு இல்லை, இன்னும் 4 கிழமை வச்சு 2 கிழமை வச்சு சபை நடத்தலான்னு பார்க்குறியா? எவ்வளோ அசிங்கம் இல்லை, எவ்வளோ அசிங்கம் இல்லை, எவ்வளோ உதாசனமான வார்த்தை, எவ்வளோ இகழ்வான வார்த்தை இது. அல்லேலூயா. 2 கிழமை வச்சுட்டு நான் ஊழியர் சரி அப்படின்னு நான் சோத்துனது எந்த முகாந்திரமும் இல்லைப்பா. நான் உங்களுக்கு எந்த தப்பும் செய்யல, நான் எந்த செய்யல, இந்த சத்தியத்தை சொல்றேன். இன்னைக்கு எந்த கடுமையாக இருக்கும் மாதிரி நம்ம கடுமையாக பேசுறோம், இதை கடுமையாக பேசணும். வாசத்துக்கு எது தடையா இருக்கோ அதை சுற்றி கட்டி அதுக்குன்னு ஆசீர்வாதம் கொண்டு வரோம். இதுக்கு கேட்டீங்கன்னா உடம்புல ஆசீர்வதிக்கப்பட்டோம் யாரும் இருக்கும். நாங்கள் அப்படிதான் வளர்க்கப்பட்டோம், நாங்கள் அப்படிதான் வளர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. நம்ம வண்டி ஓட்டிட்டு வரும்போது ஒரு காற்று பேசினாங்க, ஒரு காற்று என்ன சொல்ல மாட்டேன், நான் அடுத்த வார்த்தை சொல்றேன். அது இருக்கணும், செய்தி இருக்கணும், அதுக்கு வேண்டிய ஆதாரமான வசனங்கள் இருக்கணும். அதை கொண்டு வந்தால் தான் அது நான் பேசுறதுக்கு இருக்கு. நான் வாயிலே சொல்லிட்டு அது நல்லா இருக்காது, நான் அடுத்த காரணம் தான் நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஏதாவது கடுமையாக இருக்கா? ஒன்றுமே இல்லை. நான் பேசுறது சத்தியம் என்ன? உங்களை நாங்கள் பெருமையாக தானே பேசுகிறோம். உங்களை நாங்கள் ஏதாவது இழந்துடுறோமா? நாங்கள் உங்கள் நேரம் கடுமையாக பேசுகிறோமா? இல்லை தனிப்பட்ட முறையில் வீட்டை அங்கே சேர்த்து சரியாக போகாதீங்க, சேர்த்து சரியில் உணேசத்தை சேர்த்து மணிகாரம் சேர்த்து சொல்கிறேன்னா இல்லை. மணிபத்தில் பேசுகிறேன், அது உங்களுக்கு நன்மையாக இருந்தால் வைத்துக் கொள்ளுங்க.
நன்மை இல்லை விட்டுருங்களா? அல்லேலூயா. எல்லாருக்கும் பேசக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இப்போ நான் பேசுறேன்னா நான் மாற்றி முதலாவது நானே பேசி பார்த்து நான் பேசி பார்க்கணும். முதலாவது திருப்பி இங்கிருந்து வந்த பிறகு திருப்பி என்ன செய்வேன்? ஒரு தடவை என்ன செய்வேன்? எடுத்து ஓட்டி பார்ப்பேன். ஓட்டி பார்த்துட்டு எங்கெங்க இருக்கு, எங்கெங்க தடையா இருக்கு, என்ன சரியா இருக்கா அப்படின்னு திருப்பி ரீகலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் என்ன செய்வேன்? ஒரு பாட்டு 2 பாட்டு பாடிக்கும் போது ஓட்டி பார்ப்பேன். அல்லேலூயா. அதான் ஒரு தேவ மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த அர்ப்பணிப்பு, அந்த தியாகம், அதான் மக்களுக்கு நன்மை போய் சேரணும். அப்ப என்ன சொல்றாரு? நாங்கள் கிறிஸ்து நிமித்தம் பைத்தியக்காரர்கள் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. நான் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு 1:4. நீங்கள் கிறிஸ்துவின் புத்திசாலி. கிறிஸ்துவ நீங்க புத்திசாலிப்பா, நாங்கள் பலவீனர். நாங்க பலவீனர்கள். பலவீனம்னா எப்ப எங்களுக்கு கிடைக்குமோ அது வரை நாங்க நினைச்சோம் காத்துருக்கோம். அல்லேலூயா. ஆனா நீங்க யாரு? நீங்க பலவான்கள். நீங்க யாரு? பலவான்கள். நீங்கள் பலவான்கள். உங்களா நீங்க சம்பாதிக்கலாம், நீங்க எதுனா பிள்ளைகள் சம்பாதிக்கலாம், எது வேணுமா நீங்க தொழில் பண்ணலாம், நீங்க பலவான்கள். அடுத்தது நீங்கள் கனவான்கள். நீங்க கனம் உள்ளவர்கள். நாங்கள் கனவீனர்கள். எப்படி தங்களை நாங்க இப்படிதான் எங்க வாழ்க்கை முறை இப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. 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 அதுக்காக இப்படி இழிவா பேசத்தான் நான் ஒன்றும் பொருள் பண்ண முடியாது. நீங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு என்ன செய்ய முடியாது. அப்படி அப்படி இழிவா பேசி நீங்க பெரிய அளவுக்கு வாழ்ந்தா கூட வாழ்ந்துட்டு போங்க. அதை பத்தி எனக்கு ஒன்றும் அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. 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 என் கஷ்டம் உங்களுக்கு தெரிய போகுதா? உங்க கஷ்டம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதான் போன மாசத்துக்கு முன்னாடி போன மாசம் தான் போயிட்டேன் பார்த்து முன்னாடி மாதம் போன மாதத்தில் ஒரு 1200 ரூபா போயிட்டு தசமா. எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ வேதனை தெரியுமா, எவ்வளோ கண்ணீர் தெரியுமா, எவ்வளோ சஞ்சலம் தெரியுமா. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு இப்படி ஆகி போச்சு. அதே சொல்லுவாமா, கடைகளை உடைச்சு மீண்டுமா எப்படி அந்த ஆதி நாட்டில் ஒரு ஜபத்தை இருக்கணும் அதை போல அதை உடைச்சி 3 மணிக்கு இந்த சேர்த்தோடனே அந்த பிள்ளைங்களுக்கு ஜோம் பண்ணி அதே சொல்லுவோமா, என்னப்பா அந்த பிள்ளைங்க வியாபாரம் எப்படி ஆகி கொடுத்தேன். அல்லேலூயா. பெத்த தகப்பனுக்கு தான் பிரதர் சிஸ்டர் அந்த உணர்வு இருக்கும். எல்லா தகப்பனுக்கும் தான் வந்துட்டாரு. அவங்கள உபாயர்கள் உங்களுக்கு உதவி செய்கிற அநேக 16,000 உபாயர்கள் இருக்கலாம் உங்களுக்கு. அவங்க உபாயர்கள் தான் சின்னதான். ஆனா தகப்பனுக்கு மட்டும்தான் பிள்ளைகளை பத்தி தெரியும். அல்லேலூயா. அதனால நாம் தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ள போவோம். என்னாலும் உலகத்துக்கு குப்பையை போடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நாம திருவார்த்தை ஆசீர்வதிப்பார். ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, அவர்கள் தடையில் கொண்டு இருளில் இருந்தார்கள். எழுதிங்க அந்த வாக்கியங்கள் எழுதிங்க. அப்பதான் உங்களுக்கு நான் பேசுறேன். அவர்கள் தடையில் கொண்டு இருளில் இருந்தார்கள். இவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. இவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. இது நல்ல ஒரு ஆவிக்குரிய கருத்து. இது உங்க வாழ்க்கையில செம்மையா இருக்க நான் பாருங்க. அவர்கள் தடைவு கொண்டு இருளிலே இருந்தார்கள். இவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. வாசஸ்தலங்கள்ல இஸ்ரவேலுடைய வாசஸ்தலங்கள் என்ன இருந்தது? வெளிச்சம். யாத்திராகமம் 10வது அதிகாரம் 21, 22, 23 வாசிங்க. யாத்திராகமம் 10, 21 23 வசனம் வரையில. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி தடவி கொடுக்கத்தக்கதாக, என்னது தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எங்க இருந்தது? எகிப்தின் தேசத்தின் மேல் உண்டாயிருக்கும் நீட்டு என்ன நேராக நீட்டினான். எங்கும் 3 நாள் மட்டும் காரில் உண்டாகிற்று. இருக்கவும் இல்லை. வெளிச்சம் இருந்தது. கர்மத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போது யாரா இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். அவங்களுக்குள்ள வெளிச்சம் நீங்காவே கூடாது. இருள் கிட்ட வந்துடக்கூடாது. அல்லேலூயா. இருள் என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது. வெளிச்சத்துல இருக்கணும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் வெளிச்சத்தில் நடக்கிறதா காணப்பட வேண்டும். அப்ப தேவன் பிரியமானவர்களே யாருக்கு வெளிச்சத்தை உண்டாக்கினாரு? இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சம் இருந்தது. அவங்களுக்குள்ள அந்த கோசேன் நாட்டுல
என்னது வெளிச்சம். அவங்க நம்ப அப்படி 3 நாள் வரல, எப்படி இருக்கிற இயல்பா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா எகிப்துல எப்படிப்பட்டதா இருந்தது? மிகுந்த காடுகள், ஒருவருக்கு எழுந்திருக்க முடியல. எழுந்திருக்க பேராது ஒருத்தம் பார்த்துங்க எப்படி இருக்கிறீங்க நினைச்ச முடியல, பார்க்க முடியல. அதே கட்டி பிடிக்கலாம், யாரும் கட்டி பிடிக்கிறான்னு, யாருக்கு பொண்டாட்டி கட்டி பிடிக்கலாம், பிள்ளைய கட்டிக்கலாம், யாரை கட்டி பிடிக்கலாம், ராஜா யாரை கட்டி பிடிக்கிறான்னு தெரியாது. அந்த தேசத்துல ராஜாவுக்கு யாரை கட்டி பிடிக்கிறானே தெரியும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவருடைய அப்ப துன்மார்க்கன் வீட்டுல, பாவிகள் வீட்டுல இயேசுவை அறியாதவன், அல்லேலூயா, இயேசு ஏற்றுக்கொள்ளாத வீட்டுல எப்பொழுதுமே இப்படிப்பட்ட இருள் இருந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப சத்து அவங்களுக்கு எதை விதைப்பான்? இருள தான் இருப்பான். அப்ப வெளிச்சத்தில் நடக்கிற வெளிச்சடைய பிள்ளைகள் இடத்துல என்ன இருக்கணும்? இருள் வந்து அண்டி விடக்கூடாது. நீங்கள் கரப்பான் பூச்சுகிறார் பரிசுத்தவான்கள், ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்கள். ஒரு வசனம் இருக்கு பாருங்க, புலசீரன் நினைக்கிறேன், ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் என்று ஒரு வசனம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் புலசீரன் நீங்கள் 1வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கும். இறுதியில் உள்ள பரிசுத்தவான்கள் அப்படின்னு பாருங்களா, அதில் வெளிச்சத்தில் பரிசுத்தவான்கள் இருக்கு பாருங்க. ஓகே 12வது வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதியுள்ளவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவருமாய் இருக்கிற பிதாவை சோதரிக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க? அப்போ பரிசுத்தவான்கள் எங்க? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு தேவன் எப்பொழுதுமே தேவனாய் இருப்பார். அவருடைய வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும். அப்ப இஸ்ரவேலர்களுக்கு என்ன இருந்தது? வெளிச்சம் இருந்தது. எப்பொழுதுமே இயல்பாகவே இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த 3 நாள் வெளிச்சத்தில் இருந்தார். எப்போது போலவே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன இருள் இல்லை. ஏன்னா தம் ஜனங்களை, நம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கைவிட மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமா உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு வெளிச்சத்துல கொண்டு வந்து உங்களை என்ன செய்வாரு? கற்பான் பூச்சை போல நீங்க இருளுக்குள்ள வெளிச்சத்தை வந்த உடனே இருளுக்குள்ள போகிற அளவுக்கு உங்களை நடத்த மாட்டார். நாமளும் கற்பான் பூச்சி போல மாறிவிட கூடாது. அல்லேலூயா. கற்பான் பூச்சி வேலை என்ன வீட்டில் தான் போய் பாருங்க, வெளிச்சம் போட்ட உடனே எங்க ஓடுது? எங்க இருந்து அங்க போகுது. அது வாழ்க்கை எங்க? அப்படி நம்ம வாழ்க்கை பசுவான வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை இருக்கக்கூடாது. நான் ஒன்றை மட்டும் சொல்றேன், உங்க வாழ்க்கையை அப்படி நீங்கள் என்னது மாற்றிக்கொள்ள கூடாது. எதை போல? கற்பான் பூச்சை போல நம்ம எப்போது வெளிச்சம் நடக்கணும். ஏன்னா ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்துல பங்காளிய போகிறோம். நமக்கு தான் அந்த சுதந்திரம், சுதந்திரம் பங்காளிய போகிறோம். அதனால எப்போது நம்ம என்ன செய்யணும்? இருள் அதிகாரம் நம்ம விடுதலை அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படும்படிக்கு நீங்கள் நாம் எப்போது பிதாவுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி ஸ்தோத்திரம் செய்வதனாலே நமக்கு கிடைக்கிற நன்மைகள் அதுதான் பிதாவுக்கு முன்பாக தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி ஸ்தோத்திரம் செய்வது பிதாவுக்கு முன்பாக, குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதனால நம்ம எப்போது நம்ம என்ன செய்ய, எல்லாத்துக்காகவும் கொடுக்கிறதுக்காகவும் இருக்கிறதுக்காகவும் எல்லாத்துக்காகவும் எல்லாத்துக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவதாக நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 18 28 29 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 18 28 29 அல்லாஹ் சொல்றாரு, தேவனே என் விளக்கை ஏற்றுவே. தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனான ஒரு மனிதனை தாண்டி கரங்களை மகிமைப்படுத்துவார். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு சத்துடைய கீழ் வந்தாலும், எவ்வளவு பிசாசுடைய கீழே வந்தாலும், எவ்வளவு மந்திர தந்திர சூரிய செய்வின எல்லா உபாய மந்திர தந்திர எது வந்தாலும் யாக்கோபுக்கு விரோதம் மந்திரம் விட இஸ்ரவேலுக்கு விட குறி சொல்றா இல்லை. அது உங்களை ஒன்றும் செய்யாது. துதிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில மந்திர தந்திர பிசாசு வல்லமை கிரியை செய்யாது. அது உங்களை தாக்காது. அது எட்ட நிற்கும், அது ஓடி நிற்கும். அது ஹalleluya. என்னப்பா அங்கல போக முடியாது. அவங்க ஜோமா அந்த இடத்துல போகுது. என்ன இருக்கு? இருள் இல்ல, போகுது வெளிச்சம் இருக்குப்பா. ஹalleluya. அந்த வெளிச்சம் அந்த போனே இந்த கண்கள் என்ன செய்யுது? அப்படியே பாருங்கப்பா. அங்க போ நாங்களே குருறாங்க. ஹalleluya. நாங்களே கலங்குறோம். ஹalleluya. யாசு குடிசை தான் சொல்லும். அவன் ஏறிக்கு குடிசை தான் சொல்லணும். அவன் ஏறினா குடிசை தான் சூரிய சீரனை பார்த்து அவன் போய் திருப்பி அவங்க சொல்லுங்க, ஏய் அங்க போனா எங்க கண்கள் என்ன ஆயிட்டு? குருடா ஆயிட்டுப்பா. ஹalleluya. எங்க கண்ணு குருடா ஆயிட்டுப்பா. அந்த வெளிச்சத்தை பார்க்கவே கண்கள் எல்லாம் என்ன செய்யுது? மறைக்கப்படுகிறதுப்பா. அங்க தோணவே முடியலப்பா. அப்படியே நீங்க ஃபயரா
தான் சொல்றாரு. ஒரு இருள் இருந்திருக்கு. அல்லேலூயா. அதாவது தேவனை அவரால் பார்க்க முடியல, தேவனை தரிசிக்க முடியல. ஆனாலும் அந்த இருப்பதா அந்த இருள் நீங்குவதற்காக அவர் ஒரு விண்ணப்பத்தை எடுத்தார். ஜெபம் பண்ண முடியலையா பிரதர்ஷிச்சு பாருங்க, ஜெபம் பண்ண முடியலையா, ஜெபம் பண்ண முடியலையா? யாருக்கு போனா ஜெபம் பண்ண முடியும்? அவர்கிட்ட போனா ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க போனா ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, இவங்க போனா ஜெபம் பண்ணிடலாமா? ஏண்டா போனாலும் ஒன்றும் நசிக்கூடாது. ராணி வேலை கூட நசிக்க முடியாது, கூடாது கிளவி வேலை கூட பிடிக்கும். ராணி வேலை கூட கிளவி வேலை கூட பிடிக்க முடியாது. அல்ல சொல்லுவோமா? நான் உங்களுக்கு சொல்றது என்ன தெரியுமா? உங்களால் ஜெபிக்க முடியல, சோர்வுனா சோர்வு என்பது அவர் ஒரு பிசாசுக்கு அது ஒரு பெரிய ஆயுதம். நம்மளை வேலைப்படுத்தி ஜெபிக்க முடியாதபடிக்கு, துதிக்க முடியாதபடிக்கு, ஆராய்க்க முடியாதபடிக்கு, வேக வாசிக்க கூடாதபடிக்கு செய்கிறது அந்த சோர்வு. அப்ப பிசாசு அந்த சோர்வுன்ற ஆயுதத்தை அவன் வல்லமையாய் பயன்படுத்துவான். சோர்வு என்ற ஆயுதத்தை பயங்கரமாக அது நம்மளை பலவீனப்படுத்தும். சோர்வு வர 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 பலவீனப்படுத்தும், பலவீனப்படுத்தும். நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். அப்போதான் என்ன செய்யணும்? ஆண்டு தேவடி என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தாவே என் இருளை வெளிச்சமாக்கும். கேட்கலாம் ஜெபிக்கிற ஆவியை ஊற்றும். அடுத்தவங்க ஐயா நான் என்ன ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன் அங்க போய் நிற்கிற? நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா நீ தேவனை பாரு, தேவனை பாரு. முறைநாள் போய் அப்ப என்ன ஜெபம் பண்ண முடியல, அந்த தடை நீக்கும். அப்ப ஒரு அபிஷேகத்தை வண்டிமை பண்ணுவேன். அக்கினி நம்மளை சுற்றி வளைந்து போடுங்க. உங்களுடைய அக்கினி என்ன செய்யும்? வளைந்து போடுங்க, ஒரு ரத்தத்தை போடுங்க சாமி. ஹல்லேலூயா. போடுங்க அப்படியே ஆளு கையை உயர்த்தி ஒரு ஆளுல ஒரு அந்நிய பாஷை போட்டுறாரு. ஹல்லேலூயா. வாங்கிட்டு வர்றாங்கன்னு சொல்லுவோம். நீ பேமானான்னு சொல்லுவேன். அதை விட்டுட்டு ஐயோ எனக்கு ஜோம் பண்ணுங்க, ஐயோ எனக்கு ஜோம் பண்ணுங்க. எங்க ஓடுறேன், எங்க போனாலும் வந்து நடக்காது காரியம். நான் சொல்றது தான் அங்க சொல்ல போறாரு, அங்க சொல்றதான் எங்க சொல்ல போறோம். நான் சொல்ல நான் சொல்லிட்டு நிச்சயமா அவர் சொல்ல மாட்டாரு. அது சொல்லுங்க, நீங்க போராடி நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லாத நாங்க சொல்லுவோம். ஏன்னா சபை இது என்னது மெய்ப்பேன். இது வந்து யாரு மெய்க்கிறது தான் ஆட்டை பத்தி தெரியும். அதிக மெய்ப்பெண்களுக்கு என்னது மெய்ப்பெண் நல்லா இருக்கு, அதை பத்தி தெரியாது. அதையே சொல்லுவோமா? அதனால நான் உங்களுக்கு சொல்லுறேன்னா நீ காத்த வயதிடு, கண்ணை மூடிடு. கண்ணை கூட திறந்து, கண்ணையும் போட தேவையில்ல, கண்ணை கூட திறந்துக்கு ஆவியான கண்ணை மூணாவது ஆவியான வருவார். கண்ணை திறந்துக்கோ. அல்லேலூயா. அந்த மாதிரி முடியல முடியல சாப்பிட உட்காந்துக்கு சேர்ந்து உட்கார முடியல, சபலம் வெளி போட்டுக்கு, சபலம் வெளி போட முடியல, காரணம் நீட்டிக்கு ஒன்றும் ஒன்று அப்பா அடிச்சிட மாட்டார். பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும், நம்ம சூழ்நிலை அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் அவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு என் இருளை வெளிச்சம். உம்மால அப்படி வெளிச்சம் வந்துருச்சுன்னா உம்மால நான் எங்க போயிருப்பேன்? ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், மதுரை தாண்டுவேன். சத்துடைய மிதித்து கொண்டு, சத்துடைய வல்லை மிதித்து கொண்டு, சத்துடைய தலையை மிதித்து கொண்டு நான் கடந்து போய் தெரியுமா? அவர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், அவர் எனக்காக சிலுவையில் கரங்களை ஆணையை ஏற்றுக்கொண்டார், அவர் எனக்காக கரங்களில் என்ன செஞ்சார்? 5 காலங்களை ஏற்றுக்கொண்டார். எனக்காக அவர் சிலுவையில் என்ன செஞ்சாரு? முள்முடியே சூட்டப்பட்டார். எனக்காக சிலுவை விட்டு இறங்கி வந்தார். எனக்காக என்ன செஞ்சாரு? கல்லறை விட்டு வெளியே வந்தார். உனக்காக எனக்காக கல்லறை விட்டு என்ன செஞ்சது? வெளியே வந்தார். அந்த கல்லறையும் அந்த மரணமும் அந்த கல்லறையும் அது என்ன பாராட்டமோ அவர் என்ன செய்ய கட்டிக்காங்க முடியவில்லை. ஏன்னா எல்லாவற்றையும் தனக்கென்று உண்டாக்கினார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று நீங்கள் 9வது அதிகாரம் 5வது வசனம் நீங்கள் ரோமர்ல வாசிக்கும் போது அவரே சர்வத்துக்கும் மேலான கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 9:5 அவர்களில் பிறந்தாரே அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். அல்லேலூயா. இவரே சர்வத்திற்கும் மேலான கர்த்தர். இவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இவரே என்றென்றைக்கும் துதிக்கப்பட்டவர். இவரே என்றென்றைக்கும் போற்றுதலுக்குரியவர். இவரே என்றென்றைக்கும் ஆராதனைக்குரியவர். இவரே என்ற கனத்துக்குரியவர். ஆமென். எல்லா துதிக்கான மகிமை அவருக்கு உரியது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நான் உம்மால ஒரு சேனைக்கு மதுரை
சங்கீதம் 43:3. சங்கீதம் 43:3. உமது வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவதாக. கலங்கடி மகிமைப்படுவோம். எது கேட்கிறாரு? வெளிச்சத்தை சத்தியத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் அந்த சக்தி என்ன கூட இருந்தா அது என்ன செய்யும்? பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக நீங்கள் வெளிச்சத்திலே நடந்தால், நீங்கள் சத்தியத்தில் நடப்பீர்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு கர்த்தர் வந்து நிற்க வைப்பார். நிறுத்தும். எப்பொழுதுமே உங்க கண்கள் எங்க பார்க்கும்? அப்பா சபைக்கு போயிட்டு வருவோம். ஒரு நேரம் நாம் அங்க போன மாணவர்கிட்ட ஜோம் பண்றதாம்பா. குடும்பத்துல பிரச்சனை இருக்கா? பேசமா சண்டை வந்திருக்கா? அதுக்காக எங்க பதில் சுத்தாத, நேரம் வந்துரு. ஏன்னா உனக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது, உனக்கு சத்தியம் இருக்கிறது. நீ இருளுக்குள்ள உட்காந்து போயிட்டு வேற ஏதாவது பேசிட்டு இருக்காது, வேற ஏதாவது ரெண்டு பேருக்கு சண்டை விடாது. நீ நான் சொல்றது நானே கேட்கறது, நீ என்ன ஆளு செய்ய முடியாது, நான் ஆளு செய்ய முடியாது, நீ நான் ஆளு செய்யுது, அதெல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். பேசாம வாய் மூடி ஏன் வந்தது? ஏன்னா உனக்குள்ள என்ன இருக்கு? சத்தியம் இருக்கு, உனக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சமும் சத்தியமும் நேராக பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அது கொண்டு வந்து நிறுத்தும். அப்போது கர்த்தரை பார்க்கும்போது உன் இருள் வெளிச்சமாய் மாறி போகும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக வாசஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ணி திருப்தி ஆக்குவார். வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணி உங்களை திருப்தி ஆக்குவார். எரேமியா 50வது அதிகாரம், எரேமியா 50, 19, 20. அதன் வாசஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்போது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும், எபிராயீமின் மலைகளிலும் கிளையாத்திலும் அதன் ஆத்துமா திருப்தியாகும். அதன் ஆத்துமா திருப்தியாகும். அந்நாளிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் கிடைக்காதிருக்கும். நான் மீதியாய் வைத்தவர்களுக்கு இரண்டு கர்த்தர் சொல்ல கரத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலங்களையும் என்ன செய்வார்? அவரு திரும்பி வர பண்ணுவார். இஸ்ரவேல் அதனுடைய வாசஸ்தலங்கள் கிடையாது. திரும்பி நீ கட்டப்பட்டிருக்கலாம், எவ்வளவு அடைக்கப்பட்டிருக்கலாம், எவ்வளவு பிடிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா தேவன் இஸ்ரவேல் திரும்பி வர பண்ணுவார். அப்போது அக்கிரமம் என்ன செய்யாது? அக்கிரமம் என்ன செய்யாது? காணப்படாது. அதான் சொல்றாரு, உன் அக்கிரமம் என்னது? பாவம் தேடப்படாது, உன் அக்கிரமம் தேடப்படாது. தேவன் நீதியாய் இருக்கிறார், மன்னிப்பா. அவர்களுடைய ஆத்துமா திருப்தியாக்கும். கர்த்தருடைய திருப்தியாக்குகிறவர். உங்களை திரும்பி ஒவ்வொரு நாளும் அவர் நேசிக்கிறார், திரும்பி கொடுக்கிறவர், திரும்பி வர பண்ணுகிறவர். அது 31:23 வாசிக்கின்ற பொழுது 31:23 இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் 31:23 தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, அவர்கள் சொல்றாரு, அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த ஸ்தலமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவுள் என்ற வார்த்தை யூதாதேசத்திலே அது 12 பேர் சொல்லுவார்கள். அதுல சொல்லுவாங்க, தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார். ஒன்னு என்ன சொல்றாரு? எப்படி உள்ள சிறையிருப்பை திருப்பும் பொழுது அவர்கள் நீதியின் வாசஸ்தலம், அவருடைய பரிசுத்த பர்வதம். அப்ப தேவன் பரிசுத்த பர்வதமாக நீதியின் வாசலம் மாற்றி கர்த்தர் மீண்டுமாக என்ன செய்வாங்க? அடைக்கப்பட்டவர்களையும் தேவன் திறக்கிற தேவன், கட்டப்பட்டு உடைக்கிற தேவன், தடைகள் எல்லாம் நீக்குகிற தேவன். திரும்பி எந்த இடத்துல போய்களோ அந்த இடத்துல திரும்பி வரப்படும் போது நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். சங்கீதம் 84:9-10 வசனம் சொல்லும் பொழுது, சங்கீதம் 84:9-10 எங்களுக்கு கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணின முகத்தை பாரும். ஹல்லேலூயா. நீர் அபிஷேகம் பண்ணின முகத்தை பாரும், எங்களை கண்ணோக்கி பாரும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணின கர்த்தர் பார்க்கிறார். 1000 நாள் பார்க்கிறோம். உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. அகமயம் கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிறோம்.
தேவனுடைய ஆலயத்தில் வாசஸ்தலத்தில் காத்திருப்பதே காத்திருப்பதே நான் தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். தேவனுடைய பிள்ளைங்க யாரை போல, சங்கீதக்காரனை போல நம்முடைய இருதயம் மாற வேண்டும், நம்முடைய உள்ளம் மாற வேண்டும், நம்முடைய ஆத்மா மாற வேண்டும். அதான் சொல்றாரு, நான் எங்கெங்கயோ போய் உட்காந்து தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு, தேவையில்லாதெல்லாம் செஞ்சுட்டு, தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்டு, எப்பா அதெல்லாம் தேவையில்லப்பா, இன்னைக்கு நான் எங்க போ, ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திலே வாசப்படியிலே காத்திருப்பது எனக்கு என்னவா இருக்கும், நான் தெரிந்து கொள்வேன். அதனால எனக்கு நலமா இருக்கும், அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீ ஆசீர்வாதமா இருக்கணுமா, நீ நலமா இருக்கணுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல வந்து உட்காரு, அல்லேலூயா. கர்த்தருடைய பாதப்படியில வந்து உட்காரு. அதுதான் 1000 நாளை பார்க்கணும் உங்களுடைய பிரகாரங்களில் ஒரு நாள் நல்லது, ஒரு நாள் நல்லது. அப்போ கர்த்தர் உங்களை என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறவரும் உங்களை என்ன செய்ய உயர்த்துகிறவருமா இருக்கிறார். ஆகினால் என்னுடைய பாதப்படியிலே அப்படி வாசஸ்தலங்களே வந்தது இல்லை. அடுத்தபடியாக பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருந்து திக்கற்ற விதவைகளை விசாரிக்கிறவர். பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருந்து திக்கற்ற விதவைகளை விசாரிக்கிறவர். ஏன்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கிறோம். ஆகினால நாம் யாரை விசாரிக்க வேண்டுமோ அவர்களுக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தை நீக்க வேண்டும். சங்கீதம் 68:5-6. நம்முடைய வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் என்ன செய்றாரு, அவர் என்ன செய்றாரு, நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். யாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் யார் இருக்கிறாரு, தகப்பனா. விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறார். விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தனிமையானவர்களுக்கு வீட்டு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகள் வறண்ட பூமியிலே தங்குவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துரோகிகள் எங்க தங்குவாங்க? நாம அப்படி இருக்க கூடாது. துரோகிகளா இருந்து நாம ஆசீர்வாதத்தை பெறாம எங்கேயோ ஓடி நிற்க கூடாது. நம்ம வேற இடத்துக்கு ஓடிட கூடாது. அது தேவனுக்கு உகந்தது அல்ல, தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஹல்லேலூயா. நீர் ஊற்றாண்டை கொண்டு வந்து உன்னை என்ன செய்கிற தேவன் அமர்ந்த தண்ணீர் ஆண்டல தாகம் தீர்க்கிறார். உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார். உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். உன் பிள்ளைகளை திருப்தி ஆக்குவார். உன் குணாலத்தை திருப்தி ஆக்குவார். உன் கையின் பிரயாசத்தை திருப்தி ஆக்குவார். நீ கையின் வேலைகளை கத்த திருப்தி ஆக்குவார். ஆண்டவர் உங்களை ஒரு நாள் என்ன செஞ்சாரு, வெறுமையா. ஏன் தெரியுமா, அதான் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு, துரோகிகள் வறண்ட பூமியில் போய் தங்கிடுவாங்க. ஹல்லேலூயா. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி மற்றவர்களை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. தனிமைப்பட்டவருடைய பேச முடியல, அதை பத்தி வித்தியாசம் வந்தாங்க. அல்லேலூயா. கட்டுகள் இருக்கா, பேசாம விடுதலைக்காக வந்து என்ன செய்வோம், உட்காந்து. அல்லேலூயா. அதான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இயேசுன்னு ஒரு 3 வார்த்தை சொல்லி பார்த்து கர்த்தர் நிச்சயமா உணர்வார். அல்லேலூயா. உன் கட்டுகளை என்ன சொல்றாரு, அவரு கட்டுல இருந்து விடுதலையாக்குவார். உனக்கு வாசல வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. ஆகையினால அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். அவர் பரிசுத்தமான வாசஸ்தலங்களை ஆசீர்வதிக்கிறார், நேசிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளை என்ன செய்யறாரு, அவர் விசாரித்து அவர்களுக்கு தகப்பனாக இருந்து அவர்களை கனப்படுத்தி அவர்கள் ஆஸ்வதிக்கிறார். ஏன் தெரியுமா, 1 Peter 5வது அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கின்ற பொழுது சொல்றாரு, உங்களை கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சுக்கோங்க. 1 Peter 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படின்னா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்துவிடுங்க. வச்சுடுங்க, அதுதான், வேற எதுவும் இல்லை. அவர் மேல கவலை வைங்க. யாருக்கும் சொல்லாதீங்க, தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஆமா, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு தேவையில்லாத சொல்லிங்க இருக்காத. தேவையில்லாதவங்கள ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பேசாம அவர் இருக்க, அவர் உங்கள் கவலைகளை எல்லாம் கத்தட்டு விட்டு பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களை கருத்தா விசாரிப்பார். அல்லேலூயா. இல்லையா, இவ்வளவு இருக்கா, குடும்பத்துல இப்படி இருக்கா. அல்லேலூயா. புலிகாரங்க சொல்லி அது ஒரு இடம் வேதம் தான் சொல்லுது. ஒண்ணு கொஞ்சம் 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 30 வர வைங்கன்றாரு. புலிகாரன் வர வைங்க.
உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அங்க சொல்யூஷன் கிடைக்கும். அங்க போய் பாருங்க, ஊழியர்கள் பாருங்க, கூப்பிடுங்க, பேசுங்க. நீங்க அப்படியே இருக்கக்கூடாது. 2 பேருக்குள்ள ஒரு என்ன கூட ஆசிரியத்துக்கு தடையா இருந்து 2 பேருமே ஆசிரியத்துக்கு தடையா இருந்துடக்கூடாது. அதுதான் யாக்கோபு 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதைகளுக்கு படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கணும். யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற விசாரிக்கிறதும் உலகத்தால் கலப்படாதும் காத்து வருகிறது பிதாவாக சுத்த பக்தி. எது சுத்தமான பக்தி? எது சுத்தமான பக்தி? விதவைகளை விசாரிக்கிறது தான். உலகத்தால் கரைப்பட்டு போய்விடக்கூடாது. உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கணும், விதவைகளை நம்ம விசாரிக்கணும். அவர்கள் படுகிற உபத்திரவத்தில். பாலான ஒரு தம்பி இருக்கிறான், பாலாண்டு ஒரு தம்பி இருக்கிறான். கும்பகோணம் சைடில் வந்து என்னது கோமாளி வேஷமாக போய் அந்த இதெல்லாம் போயிட்டு சங்கிகளெல்லாம் நடிச்சுக்கிடுச்சு. பாருங்க, இன்னைக்கு அந்த பையன் செய்கிறான் பாருங்க, அவ்வளோ உதவி செய்கிறான். பெரிய பெரிய நடிகர் கூட பண்ணல, கோடி கோடியாக வாங்குறான் கூட, கோடி கோடியாக ஏப்பா அப்படியே வாரி அவன் சம்பளத்தை வாரி அந்த அந்த டிவியில் அந்த சீரியலில் அந்த அந்த இந்த ஜோக்கில் அதை நடிக்கிற அந்த ஜோ என்னது இது நடத்துவாங்க, போட்டிகள் நடத்துவாங்க, அதெல்லாம் தான் நடித்து ஆம்புலன்ஸு ஃப்ரீ ஆம்புலன்ஸு ஒரு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் அதாவது மலைகளில் இருந்தெல்லாம் வர முடியாத அளவுக்கு இருக்கிறவங்களாம் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் உதவி செய்யலாம். ஃப்ரீ மருத்துவம் ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். அந்த பிளாட்டில் வீடு கட்டி சொகுசாக இருக்கிறதுக்காக வாங்கலான்னு பார்த்தா இல்லை, அதிக மருத்துவமனை இலவசம். ஒரு நாளைக்கு 100 பேருக்கு மருத்துவம் பார்த்துட்டேன். சோத்தை வந்து சாப்பிட்றதுக்கு வேணாங்கிறாரு. கர்மவீர காமராஜ் வந்து அடிக்கடிக்க வந்து எம்ஜிஆர் ரசிகர் கூப்பிடுவார், ஐயோ என் வீட்டுக்கு என்னது விருந்துவாய் பல நாள் கூட்டார், பல தடவை கூட்டார். ஒரு தடவை எல்லாம் இருக்கும்போது ஏன்னா என் வீட்டு சாப்பிட்டு நாயாயா தீட்டு போட்டு போகணும், நாயாயா நான் பொழுது போகணும். எத்தனையோ ஏழை பிள்ளைங்க சாப்பாடு இல்லாத கிடைக்குது. நான் அந்த பிள்ளைங்களை பார்ப்பேனா, நான் உடம்புல நல்லா என்னது சாப்பாடு பார்க்கணும், பொழுது போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவருக்கு எங்கே இருந்தது? அந்த ஏழை பிள்ளைகளுக்கு தான் மனசு இருந்தது. பல முறை கூட்டம் வேணாம் நிறைய பேர் போனவர் தான். மக்கள் மேல கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். ஏழை எளிய பிள்ளைகள் மேல நாம் கரிசனை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. திக்கற்றவர்கள் விதவைகள் நம்மளுக்கு இல்லை, பாருங்க நமக்கு இல்லை. பெருந்திட்டத்தை இன்னைக்கு எம்ஜிஆர் உணவு சத்து உணவு திட்டம், என்னது கலைஞர் சத்து உணவு திட்டம், இன்னைக்கு முதலமைச்சர் சத்து உணவு திட்டம், இதெல்லாம் யாரு கொண்டு வந்தது? அன்னைக்கு பெரியும் கனவோட கூடிய என்ன செஞ்சாரு? ஏழை எளிய பிள்ளைகளை அவர் தம் மனசுல நினைச்சதவங்க தான், தம் உள்ளத்துல நினைச்சதவங்க தான். ஒரு தடவை அவர் ஜிப்பா கீஞ்சிருக்கிறது கூட பார்க்காம அவருக்கு மேடையில் பேசியிருந்தார். அவர் போட்டு இந்த ஜிப்பா கீஞ்சி இருக்கு, கக்கன்னு போய் அவர் கொண்டு போய் மேலே போடுறார். அல்லேலூயா போடுறார். அவர் வந்து கேட்கறாரு, ஏன் ஒரு பேசி கொண்டு போறேன், போயா வெளியே போயா அப்படின்னு போயிட்டு ஏன் சொல்ல வந்தா அந்த ஏன் அதான் சொல்ற திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எனக்கு அது இருக்கணும். அதுதான் வாசக சுத்த பக்தி. ஹல்லேலூயா. இயேசுவை அறியாதவர்களும் தெரியாதவர்களும் அவர்கள் என்ன செய்றாங்க? இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்மளால முடிஞ்சது கிராமத்துக்கு ஐயா கூலிக்கு போறீங்க, இந்த அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது சாக்லேட் ஏதாவது பிஸ்கெட்டு ஐயா நான் இந்த ஊழியத்துக்கு நான் கொடுக்குறேன், இந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க, ஏதோ ஒரு 10 நோட்டு ஒரு 10 பென்சில். அல்லேலூயா. இப்படி ஏதாவது ஒன்று பிள்ளைகளை போய் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அதுதான் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற என்னது உபத்திரவத்தில் நீங்கள் நாம் என்ன செய்யணும்? விசாரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாக நேசித்து அவர் அப்படியே உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயால நீங்க அதான் சொல்றாரு, படிங்கப்பா. ஏசாயா 1:17 வாசிக்கும் பொழுது நன்மை செய்ய படியுங்க, நியாயத்தை தேடுங்க, ஒதுக்கப்பட்டவனை ஆதரித்து
திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவின் வழக்கையும் வீசாதீங்க. சங்கீதம் 146:9 வாசிக்கும் போது சொல்றாரு, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். நியாயத்தை, அதாவது அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து கொடுக்கிறார். யாருடைய வழியே? துன்மார்க்கருடைய வழி. அப்ப பரதேசிகளை கர்த்தர் நசுகிறார், காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை ஆதரிக்கிறது. அதுக்காக நன்மை செய்ய படிங்க, நியாயத்தை தேடுங்க, ஒடுக்கப்பட்டவர்கள் என்ன செய்யுங்க? ஆதரிங்க. திக்கற்ற பிள்ளைகள் நியாயத்தையும் விதவைகள் வழக்கு என்ன செய்யுங்க? விசாரிங்க. அவரை விசாரித்து எதையாவது ஒன்று செய்யுங்க. அதான் கர்த்தரின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நான் மாத்திரம் தெரியாது, நம்மளால இயன்றதை ஒரு சின்ன சின்ன காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாக அதுதான் சுத்த பக்தி என்று சொல்லுகிறார். எது சுத்த பக்தி? அவர்களை விசாரிப்பதும், அவர்களை ஆதரிப்பதும், அவளை போஷிப்பதும், அவளை காப்பாற்றுவதுதான் சுத்த பக்தி மூலமாக என்று நாம் சொல்லுவோம். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழ்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகினால நாம் புத்திமான்களாக இருக்க முடியும். நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். நாம் வெளிச்சத்திலே நாம் நடக்கிறதாக இருக்கிறோம். நம்மளால் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் ஏன் ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை? இந்த ஆசீர்வாதமெல்லாம் நாம் எனக்கு உண்டாகவில்லை. அவர் நீதிமானை அவர் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே நீதிமானை வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்புக்கு என்ன தடையில் இருக்கிறது? அந்த தடையை நீங்கள் அறிந்தார். நீங்கள் அறிந்தார். நீங்கள் அறிந்த தடையில் இருந்து அந்த பிரச்சனை நீங்கள் விடுபட்டு போனீர்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கிருபை அனுப்புகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர்களை உயர்த்துகிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. வந்த பிள்ளைகள் வாழ்க்கையில அப்படியா எங்கள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டப்படுகிறார். நீதிமான வாசஸ்தலம் ஆசீர்வதிக்க சொன்ன கர்த்தர், தாய்மொழி கிருபையை கொடுக்கிறேன்னு சொன்ன கர்த்தர், ஆண்டவரே அப்பா மன தாய்மொழிவர்களாய் கிருபை பெற்றுக்கொள்கிறாய், அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறாய். ஆண்டவரே அப்பா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தடைகளை தேவன் நீக்குவீராக. என்னென்ன தடைகள் இருக்கும்? ஒருவேளை எங்கள் பெருமை, ஆண்டவரே எங்களுடைய புகழ்ச்சி, ஆண்டவரே எங்களுடைய வேட்சிமை, ஆண்டவரே எங்களுடைய அகங்காரம், அப்ப அகங்காரிகளை போல வீண் வார்த்தைகளை இதனால நாங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். ஆனாலும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்குகிறது. அப்பா தாழ்மை ஒருவேளை நான் தலை தாழ்த்துகின்ற பொழுது அந்த கிருபை அனுப்பிவிடுங்கள். நான் எப்பொழுதுமே அந்த கிருபை நான் பெற்றுக்கொள்ள என்னை தாழ்த்துகிறேன்ப்பா, என்னை தாழ்த்துகிறேன்ப்பா. சொல்லுங்க என்னை தாழ்த்துகிற சாமி. அந்த வேட்கை வந்திருக்கிற சாமி, அந்த பெருமை வந்து நான் உமக்கு ஆண்டவர் முன்பாக அப்ப நீர் ஆண்டவர் என்ன ஆண்டவரே கத்தாவே இழந்து தள்ளி விடுகிறா சாமி. பெருமை உள்ள ஆண்டவர் எனக்கு நீ எதிர்த்து நிற்கக்கூடா சாமி. ஆண்டவரே அப்பா இதோ உலக சிநேகிதம் அது பகையா இருக்கிறதே, அது பகையாய் மாறிவிடக்கூடா சாமி. நீ எனக்கு பகையாய் மாறி விடாது, நீ எனக்கு எழுத்து நிற்க கூடாது. அந்த மேட்டிமை தேவையில்லை, அந்த பெருமை தேவையில்லை, அந்த அலங்காரமான வார்த்தை தேவையில்லை. அப்ப நான் மிஞ்சல் நிதியமா இருக்கக்கூடாது, அப்ப மிஞ்சல துஷ்டனாவும் நான் இருக்கக்கூடாது. அப்ப இப்போது தன்னை தாழ்த்துக, தன்னை ஒப்புகிறது பிள்ளைகளை அந்த போய்மான கிருபை அப்பா அந்த மனை தாய்மை அப்ப உள்ளது அப்பா கிருபை அளிக்கிறது. அப்பா என் தேவன் அப்படிப்பட்ட ஆண்டவரே கட்டாவே ஆண்டவரே அப்பா நீதிமன்ற வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறது. ஆசீர்வதி அந்த பிள்ளைகள் வெறுமையை போகாதபடி நிறைவாய் கடந்து செல்லும். கையில் பிரயாசம், கையில் வேலைகள், தொழில்கள், வியாபாரத்தில் எல்லாவற்றிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் பெருக்கும்படி பிள்ளைகள் தலையை உடைக்கிறேன், கட்டில உடைக்கிறேன். அப்பா திக்கற்றவர்களை ஆண்டவரே கட்டாவே பிள்ளைகளை விசாரிக்கிறவர் அப்பா நீ தகப்பனா இருக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஆதரிக்கிறேன். பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை திக்கற்றவர்கள் போல பரிசுகளை போல ஆண்டவரே அப்பா இருக்கிற பிள்ளைகளுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி ஆதரித்து ஆண்டவரே அப்பா இவர்களை கத்தர் ஆண்டவரே கட்டாவே நடத்த முடியும். உங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் வெறுமை போகாதபடிக்கு சமாதானத்தோடு சந்தோஷம் மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதம் செல்ல பிதாகுமார பரிசுத்தாய் நாமத்தினாலே பிள்ளைகளை ஒவ்வொரு வாழ்க்கை ஆசீர்வதிக்கிற சாமி. உடைய திருமுக நீர் ஆசீர்வதித்து காத்து உடைய திருமுகத்தை பிரகாசிக்கப்படும். உடைய திருமுகத்தை பிரசனமாக்கி சமாதானத்தையும் கிருபையும் கட்டளையாக சமாதானத்தை கட்டளையாக
நீர் காத்து ஆசீர்வதிப்பீராக. யாசு என்னைக்கும் நிலைத்திருக்கிறது. ஆசு இயேசு நாமத்தில் சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. பிதாவாகிய தேவனே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரே அன்னைய பாதுகாக்கணும். நம்முடைய சகல சொல்வதாக சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூடுடனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசிய சர்வமாய்